சிக்கன் பீஸு இந்த 6 உருண்டை இது என்னென்ன உண்மை எனக்கு தெரியா இதை சின்ன சிக்கன் வந்தது 6 வந்தது இன்னைக்குமே வந்து அதோட செஞ்சுறேன் சத்தத்தை பார்த்துட்டு மயங்கி வர விழுந்துட்டேன் நான் செஞ்சுறேன் மயங்கி வந்து அந்த பைக்கோ வந்து கிரைண்டோ வந்து நான் வந்து அமர்த்தி பிடிக்க கையில் நெல்லி போடுற மேலே நூறு சரியா குத்துறது சரியான இதாக கிடக்கு ஆனால் அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நாங்கள் இந்தியா எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பழம் புலங்களுடைய வீட்டிலாம் நிற்கிறோம். முதுகு கடிக்குது கடிக்கிற என்ன உடம்பு எல்லாமே நோவு தான். அதை விடுங்கோ. ஏனண்டா இந்திய இது நம்ம உண்மைக்குமே எங்களை வீட்டை இருக்கிறோம். ஏனண்டா செந்திரன் குண்டைக்கு பெரிய ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்தது. இன்றைய கண்டு இல்லை, இப்போ 2 நாள் ஆகுது. 2 நாளாக உண்மைக்குமே நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதாவது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர் டிஷ் வலிச்சு இந்த கையிலையும் பற்றி இலா போட்டு கிடக்கு எங்களுக்கு. அதாவது வந்து தையல் போட்டு கிடக்கு. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கா நீங்கள் அப்போ வீடியோ என்ன நார்மல் வீடியோ வருதுன்னு எங்களுடைய பிறந்த நாள் வீடியோ தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருந்தது. அப்போ நாங்கள் சரியில்லைத்தான உறவுகளுக்கு தெரியப்படுத்தணும். 2 நாளாக செந்திரனும் ஹாஸ்பிட்டலில் இருந்தவ பாவம். அதுவும் அந்த கம்பி அதை விட்டு என்ன செந்திரனை விட்டு நீங்கள் பசிக்குது இரும்பு பட்டைக்கு அதாவது வந்து கட்டிங் டிஷ் வெடிச்சு அடுத்த கையில் படனாண்டாக்கன்னு இந்த கை பட்டுட்டாக்கன்னு கிரைண்டர் அப்படியேக்கான் வந்து இந்த கையில் வந்து வெட்டு விழுந்தது. அதாவது 2 கையிலையும் வந்து உண்மைக்குமே வந்து வெட்டு பட்டுது. அதாவது 2 கையிலையும் வந்து உண்மைக்குமே இல்லை போட்டேன். இந்த கையில் 3 இந்த கையில் 2 உண்மைக்குமே 5 தையல் போட்டிருக்கு செந்திரனுக்கு. பாவம் சரியாக அழுதுட்டேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு தையல். அதோட செந்திரன் சத்தத்தை பார்த்துட்டு மயங்கி வர விழுந்துட்டேன். செந்திரன் மயங்கினீங்க உண்மையாக நாங்கள் டெய்லியாக ரத்தத்தை பார்க்குறாங்க இல்லைத்தானே இல்லை தலை என்ன ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் கொஞ்சம் வெள்ளையாக வந்துட்டீங்க அவ்வளோ இருக்கு. அப்படித்தான் வெள்ளையாக வந்தாங்க. நாங்கள் சும்மா சொன்னாங்க. சரிப்பா நாங்கள பின்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனோம்டா சரியில்லை தானே செந்திரன் 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தவர் உண்மைக்குமே வடிவாக சாப்பிடையில. அப்போ செந்திரன் நான் கேட்டுனா உங்களுக்கு என்ன வாங்கிட்டாருன்னு கேட்ட உடனே செந்திரன் வந்து கேட்டவ உண்மைக்குமோ நானும் கேட்டேன். இல்லை நான் தான் கேட்டேன். நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தபடியா ஆஸ்பத்திரியில் இருந்தபடியே தான் கேட்டிருந்தா தனக்கு செந்திரன் நீங்கள் சிக்கன் வாங்கிட்டாங்க சொல்லி பாட்டீங்களே நீங்கள் சொல்லாதானே போன நீங்கள் டக்குனு என்ன சாட்டைக்கு உண்மைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நாள் ஆகிட்டு கேப்சி சிக்கன் சாப்பிட்டு இப்போ வாங்கிட்டாங்கன்னு சொன்னோன்னே சரி செந்திரன் நேற்று இதுனையுமே வந்துட்டார். அப்போ இன்றைக்கு சரி என்னட்டு செந்திரன் போய் ஆஃபர் என்னென்னு பார்த்தா ஆஃபர் ஒன்றுமே இல்லையா. அப்போ சரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிக்கொண்டு வந்துட்டேன்னா அப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே பார்ப்போம் என்ன மாதிரி இருந்தது. அப்போ நாங்கள் எங்களோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்கான டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே விழிப்பாங்க வீடியோவிலே பார்க்கலாம். கோழி எல்லாம் மூக்கறிக்கு விடிய காலையில் இப்போ பின்னேரம் ஆகிட்டு நான் தான் ஒன்று சத்தம் இல்லாங்க இருக்குது. அப்போ நாங்கள் சரி வந்து பாருங்க கிட்ட இது பாருங்க இந்த பெரிய பட்டியை வச்சு நிற்கிறாங்க அவ்வளோ ஃபுல்லாக இது உண்டு. அது ஃபுல்லாக உண்டு இல்லை அதுக்காண்டி. ஸோ இருங்க இது பார்த்தீங்கன்னா 6 சிக்கன் பீஸு இந்த 6 உருண்டை இது என்னென்ன உண்மை எனக்கு தெரியா இதே மாதிரி சின்ன சிக்கனும் வந்தது 6 வந்தது உண்மைக்குமே வந்து 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டா பசி தெரியுது. என்ன அடுத்தது அதே மாதிரி இந்த சோடாவும் வந்து இதோட ஃப்ரீயாக வந்தது இந்த சோடா என்ன. ஆனால் ஆஃபர்னா வந்து உண்மைக்குமே இந்த பெரிய பீஸில் மட்டுமே 8 பீஸ் பேர் 8 இல்லை 8 மட்டும் 16 பீஸ் பேர். ஆனால் என்ன ஆஃபர் இல்லை அது வெளியில் ஆஃபர். நாங்கள் வெளியில் சாப்பிடலாம் அப்படியா ஒன்று செய்யலாம் போயிட்டு. சரி நான் ஃபஸ்ட்டு சோடா விடுவோம் அதை மூடி வைங்க உள்ளுக்கு ஒன்று வச்சு விடுவோம். அப்போ சாப்பிட்றதுக்கே தானே வாங்கிடுங்க உள்ள ஒன்று உள்ளுக்கு ஒன்று வைக்கிறதாம்மா என்ன உங்களை தானே இதுக்கு வெளியில் வந்து உண்மைக்குமே வந்து இந்த சோடா வந்து 450 ரூபா. அங்கே வந்து அப்படி ஒரு 550 நம்பர் காணுங்க என்ன இல்லை விளையாடிச்சிருக்கு. நான் 550 ரூபா அது அங்கே அப்படிதான் எனக்கு வீடு அவையில் ஆடிக்கணும் போல இருக்கு. ஆனால் உண்மைக்குமே நல்லா இருக்கும். இப்படி திறந்து வச்சா தெரியுதா செந்திரன்? நான் வந்து சின்ன பீஸ் தான் இருக்கும். ஏன் பெரிய பீஸ் ஒன்று கொஞ்சம் தள்ளி சாப்பிடும். ஆனால் நான் அப்படி இல்லைன்னா பெரிய பீஸ் சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ இருக்கு பசி. ரைட் தக்காளி தோசை வேணாம அதேமா நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஒன்று வரட்ட போய் இதை போயிட்டு ஒரு பிளேட்டில் ஒன்று எடுத்து ரைட் நாங்கள் சட்டைக்குள்ள எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேணா எடுத்து வந்து நான் எடுத்து தெரியும் தானே சாப்பிடுங்க உடம்ப கவனிங்க. நான் உண்மைக்குமே எனக்கு கெப்ஸ் ரச்சி 2 ஆளே அப்படி வருது. இப்போ முதல் சாப்பிட்றேல இப்போ இந்த தக்காளி தோசுக்காண்டி சாப்பிட்றேன். என்ன சாப்பிடுங்க எனக்கு உண்மையே
இந்த புளிசை புறையினா அந்த வயிற்ற பிறட்ட தன்மை மாதிரி கிடக்கிறது. அது அப்படி ஏன் தெரியல, ஏன் தெரிஞ்சலாம் சொல்லுங்க. ஏன் ஆனால் உண்மைக்குமே செந்திரனுக்கு நேற்றே நம்பி சொன்னாங்க அந்த பிறந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உண்மைக்குமே இல்லை அவையால். ஏனெண்டா செந்திரனுக்கு சரியாக வயிற்று குத்து அப்போ ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு. அப்போ நான் மட்டும்தான் வந்தேன். நான் வந்து போகல, ஒரு இடமே போகல. வீட்டை விட்டு வந்து வெளியிலேருந்து வெளுக்கிடவே இல்லை. இன்றைக்கு தான் நான் வந்து அம்மாவுக்கு சிக்கன் வாங்கணும்னாக்கா இன்னொருத்தனோட தான் போயிருந்தேன். அதுமே கை மேலே ஆனால் பேர் ஏற்றி போனவர் அதோட செந்திரன் உண்மையுமே சரியான வயிற்று குத்துன்னு அது வரைக்கும் அந்த குளிசை 6 குளிசை கொடுத்தாம அதுலேருந்தே செந்திரனுக்கும் சரியாக உடம்பு சரியில்லை. என்ன வயிற்று குத்து, நாரி உழவு, பிரேன குறைவோ என்னன்னு தெரியல. எனக்கு வந்து சரியா சொல்ல தெரியல. அந்த குளிசைக்கு புறவுதான் எனக்கு வந்து உண்மைக்குமே வந்து இவ்வளோ செய்ய வளர்க்குது. சரியா வேதனைப்பட்டுட்டார். அம்மா வந்து உண்மையில சொல்லியிருந்தேன், சில நேரம் பிளேன குறைவா இருக்கும், சில சத்து மாவல் அப்படி இப்படி வாங்கி குடிங்கன்னு சொல்லியிருந்தவா. அது வந்து நாளைக்கு அந்த குளிசைக்கு புறதான் உண்மையில அம்மா சொன்ன மாதிரி சில நேரம் பிளேன குறைவாக தான் இருக்கலாம். ஏன்னா அந்த அவ்வளோ 6 குளிசைக்கும் வந்து என் உடம்பு தாக்கு பிடிச்சா தான் நான் வந்து சரியான நிலைக்கு வந்து சரி நிலைக்கு வரும். சாப்பிட்ற கதைக்கையில் அடிபடுங்க நான் கதைக்கிறேன். ஏன்னா உண்மைக்குமே செந்திரனுக்கு உண்மைக்குமே பார்க்க கொஞ்சம் மெய்யாதான். அதில் கொஞ்ச நாளாக சாப்பாடும் சரியான குறைவு. மேடம் ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியாக துன்ற சாப்பிடவே இல்லை. அதை கேட்டுருந்தேனும் உங்களுக்கு தலைமைப்பாடு கொஞ்சம் குறைவுன்னு சொன்னபடியா தான் ஒரு வேலை வயிற்றோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி குளிசை தந்தினோம். எனக்கு படையா தெரியாது. எங்களுக்கு நாங்கள் இப்போ ரொட்டுறேன்னா எங்களுக்கு தெரியும் வந்து அது படையா தெரியாது. உண்மைக்கு வந்து இந்த சரியான நிலைக்கு வந்து இந்த குளிசை போட்ட அப்புறம் வயிற்றோட்டமாக இருந்தாண்டி நாரி உழைவு உள்ள நாரி வந்து உழைவுன்னா குத்து வேதினை நாரி. அதே மாதிரி 2 பக்கமும் வந்து வயிற்று பக்கம் 2 பக்கம் வந்து சரியான ஒரு குத்து. இப்போக்கும் வந்து என்ன சரியான லெவலுக்கு வந்து மாறையில் இந்த அண்டையை விட அம்மு வந்து 12 நான் வந்து ஆஸ்பத்திரி குளிசை விழுங்கவே இல்லை. 12 வந்து கோப்பி அந்த இதுவில் வந்து எல்லாம் தந்தபடியாக ஓரளவுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மாறிக்கொண்டு வந்துட்டு. இப்போ அதுக்கான வந்து நல்லா மாறலன்னு சரியான ஒரு குறைவு வந்து குத்தினதை விட இப்போ கொஞ்சம் குறைவு. ஏனெண்டா உண்மைக்குமே நாங்கள் சந்திரனுக்கு ஹாஸ்பிட்டல் குளிச்செல்லாம் ஒத்து வேலையில்லை. அப்போ நாங்கள் தண்ணி கொடுக்குறோம் சரியில்லைன்னு எடுத்தால் நாங்கள் 2 பேருக்கும் பெனடோல்லாம் கொடுத்தோம். நாங்கள் பெனடோலும் கோப்பியெல்லாம் கொடுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. அப்படி இருந்தும் சரியாக இன்னும் பூர்ணமாக சரி வேலையில்லை. அதே மாதிரி வந்து நான் இப்போ என்ன சொல்லுவேன், ஹாஸ்பிட்டல் குளிச்சா தந்துருந்தா நான் விழுங்கி இருக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து நேட்டியோட வந்து நான் அனுபவப்பட்டேன். அப்படி என்னோட துண்டை சரியாக எல்லாம் எல்லாம் போயிட்டீங்கன்னா உண்மைக்குமே உங்களுக்கே தெரியும். பீசண்ட பிறந்த நாள் நேட்டியத்தில தெரியும். பீசண்ட பிறந்த நாள் கூட ஃபங்க்ஷனை கூட நான் போவேன். அம்மைக்கும் போது அப்படி என்னால் எல்லாம் போயிட்டு அவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் போயிட்டு அதேமாதிரி நானும் போகல. இடையில போயிட்டு போகிறதும் வரமாக வந்துட்டு நிற்க கொடுத்தில்லை. அவரை விட்டுட்டு போகிற அளவு அவ்வளோ தூரத்துக்கு அவரால் இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு சக்தி ஒரு சரியாக கஷ்டப்பட்டுட்டார். அதுவும் சாப்பிடவும் இல்லை. அப்போ வயிற்றுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லாமல் சக்தி எடுக்கிற சரியாக கஷ்டமாக்குறது. ஒரு பாட்டு போனோம்னா எடுப்போமே. சரி நல்லா சீன் சாப்பிட முடியுது. சேர்ந்துடா கோப்பையை காணல இங்கே என்ன தெரியும். நம்மள சாப்பிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். கோப்பையை க்ளீன் பண்ணிட்டீங்க. போங்க நேரம் சொல்றீங்க. என்னையும் நேரடி சொல்றான். என்னோட குடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் விடுங்க. ஐயோ அவங்க என்ன சத்தி எடுக்க வைக்காதீங்க. சந்திரன் உண்மைக்குமே சாப்பிட்ட உடனே சத்தி எடுக்கிறார். பாவமாக கிடக்கு. சரியான கவலையாக கிடக்குறேன். சந்திரன் நெக்கத்தான் சாப்பிட கையோட சத்தி எடுக்கிறார். இன்னைக்கு மேஞ்ச இதில் ஒரு காயம். இது வந்து பல்ல நம்ம தான் துணியால் சுற்றி விட்டுவா. இங்கே ஒரு காயம். அந்த ஒட்டின இது ஒட்டின அந்த என்ன சொல்ற அந்த டேப் மாதிரி தான், ஒரு சில டேப் மாதிரி தான் அந்த இது வந்து ஒட்டுறது. அது வந்து எனக்கு வந்து உரியுது கொஞ்சம். ஏன் சொல்லுங்க இப்போ இந்த இப்படி பாடாண்டா உரிக்கா. இது வந்து நாங்கள் மடித்து கடிச்சு எடுக்கிற இடம் தானே. அதுபடியே உரிஞ்சு கொள்ளுது. என்ன வந்து சில உறவுகள் வந்து எடுத்து என்ன கேட்டது என்ன மாதிரி செஞ்சு உங்களுக்கு ஓகேயோ, என்ன மாதிரி உடம்பு நிலையில் உங்களுக்கு என்ன மாதிரி தையல் ஒளிவுகள் என்ன ஹெல்ப் பண்ணுற அலம்பங்களை வந்து கேட்கட்டுமான்னு சொல்லி சில உறவுகள் சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் ஐயோ எல்லாமே எனக்கு காணும், ஒன்றுமே தேவையில்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னா சொல்லி வந்து கழிச்சிருந்தேன். நான் அதை சொல்லியிருந்த விதம் என்னென்ன அலம்பங்களை கூச்சப்படாமல் வந்து கேட்கட்டுமாங்க. அது வந்து நான் வந்து கதை வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தேன்.
அந்த உறவுகள்லாம் என்ன வந்து நோம்பலாக வந்து என்னோட வந்து எடுத்து கதை கேட்க வேறு விஷயமா வந்து எடுத்து கதை கேட்க நான் ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன். அப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், நான் இப்போ வந்து கணக்குள்ள சொல்லிடாத நிலைமை நான் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னால் அப்புறம் நவீன் டாக்டர் என்ன பிரச்சனை என்ன நடந்தா அப்படி இப்படின்னு கேட்டு சொல்லியிருந்தேன். இன்னொரு ஹெல்ப்போ இன்னொரு உதவியோ வந்து நீங்கள் என்னென்னாலும் கூச்சப்படாமல் வந்து எங்களை கேட்கட்டுமா வந்து அதுக்காக நாங்கள் சொன்ன அப்புறம் நாங்கள் கேட்கல தானே இது தாங்க கேட்டதே எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். கேட்டதே எங்களுக்கு ஒரு மனசு வந்து ஒரு நிறைஞ்ச மாதிரி வந்து ஆஸ்பத்திரி போனோம் கதைக்க விளக்கிட்டீங்களோ கதைக்க விளக்கிட்டேன். என்ன உண்மைக்குமே வந்து என்னால் வந்து கிரைண்டர் பிடிச்சி வட்டியில்லாத ஒரு பைக் வந்து ஓடையில என்ன வந்து தையல் போட்டது தானே இங்கே வந்து அந்த பைக்கோ வந்து கிரைண்டரோ வந்து நான் வந்து அமர்த்தி பிடிக்கேன் தையல் வந்து இழுபடுற மாதிரி இந்த நோவு சரியா குத்துவேதிங்க சரியான இதாக கிடக்கு. ஆனால் உண்மைக்குமே சந்திரன் இது உடுத்தி வாங்கிக்க ஒரு அண்ணாவோட போனவன் அவரும் நிற்கிறாரு நம்ம கேட்டேன். கேபிசி சிக்கன் கூட அம்முக்கு வாங்கி கொண்டு வந்தது வந்து நான் பைக் ஓடி போய் வாங்கல இன்னொரு பொடியனோட தான் போய் வாங்கி கொண்டு வந்தேன். வேறேண்டா அவ்வளோ தூரத்துக்கு சந்திரனால சத்தியமாக இயலாது. துளி கொடுத்தி அவர்கிட்ட கை அவ்வளோ தூரத்துக்கு வேதனைப்பட்டவர் அவ்வளோ தூரத்துக்கு அழுதவர். நைட் ஃபுல்லாக நித்திர இல்லை. இந்த விரல்ல கூட தையல் போட போறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் எனக்கு எல்லா இடமும் தையல் போடாங்கோ என்னால் விரை பூசி போடுறது தாங்கிலாம் கிடக்குண்டு. அதுதானே ரெண்டு அவ்வளோ தூரத்துக்கு காயம் அப்படி காயங்கள் எல்லாம் இருந்து அவருக்கு என்னன்னு சொல்ற அவருக்கு வெட்டினோன்னு அவருக்கு பட்ட உடனே கிரைண்டரை கையை விட்டுட்டார். அதான் அந்த பிரச்சனை. இந்த கையால் வெட்டேக்க இந்த கையில் அடிபட்டோன்னா கிரைண்டரை கையை விட்டோடனே இதில் டக்குன்னு வந்து கட்டிங்க கீழே விழுந்து அடிச்சோடனே இந்த கையில் வந்து வெட்டிட்டு அதான் பிரச்சனை. ஆனால் வெட்டி நடத்தான் 3 தையல் வந்திருக்கு. ஆனால் உண்மைக்குமே நல்ல காலம் இதில் வெட்டுப்படையில இந்த நரம்பு இருக்கிற இடம் இதில் வெட்டுப்பட்டோன்னா சரியாக பயந்துட்டோம். அதே ரத்தம் நிறைய வந்துட்டு ஆளுக்கு. அப்போ ஆளு மயங்கி விழுந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் பயம் வந்துட்டு உடனே நான் மட்டும்தான் உண்மைக்குமே வந்து கிரைண்டரை வந்து கிரைண்டர் சுழண்டு அந்த கிரைண்டர் வயர் வந்து வெட்டுப்பட்டு அருந்தபடியே தான் கிரைண்டரே நின்றது. உண்மைக்குமே கிரைண்டரே நின்றுருக்கா இல்லாட்டி உண்மைக்குமே இல்லாட்டி என்ன சரி கிரைண்டர் சுழண்டோடனே கரண்ட் அடிச்சிருக்கு மிதாண்டி இருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு நல்லா. ஆனால் கைவிட்டாதான் இன்னொரு பக்கத்தில் கையில் காயம் வந்திருக்கு. அதான் உண்டு மற்றபடி ஒன்றுமே இல்லை. உண்மைக்குமே இது ஒரு நோமலாட வீடியோ தான். நாங்கள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துகிற உண்மைக்குமே அதை எவ்வளோ சந்திரனை எடுத்து கேட்டேனும் அவருக்குலாம் உண்மைக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்ன சந்திரனோட அக்கறை உண்மைக்குமே அக்கறையில் திருப்பியும் எடுத்து கேட்டவினேன். இப்போ என்ன மாதிரி டிக்கெட் போட்டு வந்தி ஆச்சோன்னு நிறைய பேர் நான் கேட்டவினோம். சந்திரன் கதைச்சிருந்தவர். அப்போ சந்திரன் எப்படி சந்திரனுக்கு அது மட்டும் இல்லாமல் வேலையும் வந்துட்டு ஆனால் கூட திருள் வேலை அடக்கு கதை வேலை அடக்கு எல்லா வேலையுமே கிடக்குது. என்னால் வந்து செஞ்சு கொள்ள இல்லாத ஒரு நிலைமை. நானே வந்து என்கிட்ட வேலை ஆடுற வச்சு தான் நானே வேலை செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து நின்று செய்கிற மாதிரி வராதே. இப்போ நான் வந்து அவையோட ஒத்தாசையாக நின்று வெட்டி கிட்டி அது நான் வந்து பிளான் உள்ளெல்லாம் காட்டி கொடுப்பேன். இப்போ வந்து நான் வந்து நின்று வெட்டி கிட்டின்ற ஒரு செய்கிற மாதிரி வராது. எனக்கு அதான் ஒரு கவலை உண்டு. மற்றபடி வந்து வேலையில் ஒரு பிழையும் வராது. இப்போ அவங்க வந்து செய்கிறாங்கன்னு நான் அவங்க செய்கிறாங்களான்னு நான் விட்டுட்டு இருக்க மாட்டேன். நான் அதுக்கேற்ற மாதிரி பிளானாக நின்று ஒரு வேலையை நான் அப்படி வந்து தான் கொடுப்பேன். என்ன செய்கிறேன் நான் நின்று செய்யலாத ஒரு நிலைமையாக போயிட்டு அப்படி ஒரு 29ஆம் தேதி தான் எனக்கு வந்து தையல் வந்து வெட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்னா 29ஆம் தேதி பூரா என்ற கையின் நிலப்பாடு. அதுவும் பிறகு இந்த கையை நீங்கள் கொஞ்சம் ஆட்டாம அசைக்காம வச்சிருக்கணும். ஒரு நானாக வச்சிருந்தோமா தெரியல வந்ததுலேருந்து நானும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். கை கால் ஆட்டாமல் இருங்க. ஏன்னா உண்மையும் தையல் போடுறதுக்கு சரியான வேதனையாக இருக்கும். கை கால் ஆட்டாங்கன்னு அந்த கதைக்கிடம் இல்லை கொஞ்சம் தெரியாத சொல்லி களைச்சி போட்டோம். ஆனால் உண்மைக்குமே 29ஆம் தேதிக்கு பிறகுதான் சந்திரனுக்கு ஃபுல்லாக கையெல்லாமே சரியாகி தையல் எல்லாம் மோப்பினோம். நாங்களுமே என்ன செய்வோம் என்ன அப்போ நாங்களும் உண்மைக்குமே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு புதிய வீடியோலாம்